அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற நபிமொழி தொகுப்பை நாம் படித்து வருகின்றோம். கடந்த 11 வகுப்புகளில் 110 செய்திகளை நாம் படித்திருக்கின்றோம். இன்றைய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் 111வது செய்தியை பார்ப்போம். நாங்க 69வது தலைப்புல இடையில விட்டோம். 69வது தலைப்புல இடையில விட்டோம். பாபு ஃபத்லி மன் மாத லஹுல் வலத், யாருடைய பிள்ளை சிறுபிராயத்துல மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு, அது சம்பந்தமாக நாங்க சென்ற வகுப்புல பார்த்தோம். அதுல 106வது ஹதீஸ் 107ல இருந்து கடைசி 110 வரைக்கும் நாங்க அதுல செய்திகளை பார்த்தோம். இன்றைய 111வது செய்தி அதே தொடர்ல, அதாவது ஒரு கணவன் மனைவி, ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளைகள் சிறுபிராயத்துல வஃபாத்தானா மௌத்தாகினால் அவங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புல 111வது செய்தி. قال حدثنا حرمي بن حفص وموسى بن اسماعيل قال حدثنا عبد الواحد قال حدثنا عثمان بن حكيم قال حدثني عمرو بن عامر الانصاري قال حدثتني ام سليم قالت كنت عند النبي صلى الله عليه وسلم فقال يا ام سليم ما من مسلمين يموت لهما 3 اولاد الا ادخلهم الله الجنه بفضل رحمته اياهم قلت وثنان قال وثنان. இதுல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க என்றால், قالت كنت عند النبي صلى الله عليه وسلم يوما, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு நாள் நான் இருந்தேன். சில நுஸ்கா, சில இதுல அந்த யௌமன்ங்கிறது விடுபட்டிருக்கும். இப்ப குந்து நான் இருந்தேன், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன் ஒரு நாள். ஃபகால, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உம்மு சுலைம், யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே, ஒரு முஸ்லிமான ஆண் பெண் தாய் தந்தைக்கு 3 பிள்ளைகள் அவங்க மரணித்திருந்தால், 3 பிள்ளைகள் மரணித்திருந்தால், அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள் மரணித்தால், 3 பிள்ளைகள் மரணித்தால், அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத், அந்த பிள்ளை மேல உள்ள அந்த ரஹ்மத் இரக்கம் காரணமாக அல்லாஹ் இவங்க 2 பேரையும் தாய் தகப்பனை சொர்க்கத்துக்குள்ளே நுழைவித்து விடுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, குல்து வஸ்னான், குல்துனா யாரு, நான், யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா குல்து வஸ்னான், அப்ப நான் சொன்னேன் 2 பேரும், 2 பிள்ளைகள் மரணித்திருந்தாலுமா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? 3. அப்ப உம்மு சுலைம் கேக்குறாங்க, வஸ்னான், 2 பேர் இருந்தாலுமா, 2 பேர் மரணித்திருந்தாலுமா அப்படின்னு பொழுது, கால வஸ்னான், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 பேர் மரணிச்சாலும் இதே சிறப்பு கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல சஹாபாக்களை பொறுத்தவரையில சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாட்டி சில விஷயங்கள் அவங்க கேட்க மாட்டாங்க, சில விஷயங்கள் அவங்க கேட்பாங்க. அதன் மூலமாக இந்த உம்மத்துக்கு ஒரு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் என்றால் அவங்க அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்து கொள்ற அந்த முறை, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குற பதில், அப்ப இதுக்கு இந்த, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்க சுபாவம் உடையவர்கள், அப்ப இந்த உம்மத்தின் மீது இறக்கப்படக்கூடியவர்கள். இப்ப 3 தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப 2 திருப்பி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்னு தான் சொல்லுவாங்க. வேற அறிவிப்புகள்ல நம்ம பார்க்கும் பொழுது நாங்க முன்னாடி பார்த்தோம், 1ன்னு சொன்னா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கிறது. எனவே சில விஷயங்கள் கேட்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்கள் அதிகமா கேள்வி கேட்கறத தடை செஞ்சாங்க, அதிகமா கேள்வி கேட்கறத தடை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரயோசனமான கேள்விகள் கேட்கணும். அதே மாதிரி 2வது
உம்மத்துக்கு எனக்கு இல்லாவிட்டாலும் இந்த உம்மத்துக்கு பயனுள்ளதாக அது இருக்கும் என்ற பட்சத்துல சஹாபாக்கள் அதை கேட்டு அதை நமக்கு ஒரு சிறப்பாக அதை பெற்று தந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அந்த இடத்துல கவனத்துல கொள்ள வேண்டும். அப்ப இது இந்த செய்தி சொல்ற விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிள்ளைகள் மூத்தா போனா அதனால பெற்றோர்களுக்கு நல்ல சிறப்பு இருக்குது, அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் சொர்க்கம் போகலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு சிறப்பு, அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு சிறப்பு. அப்படித்தானே? இப்ப கபூர்ல ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் அவனுடைய பிள்ளை இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது அவனோட சொர்க்கத்துல தரஜா உயரும். இப்ப இப்படிதான் ஹதீஸ் வருது. அப்ப எப்படி என்று கேட்கப்பட்ட பொழுது, அவர் கேட்கிற பொழுது அங்க சொல்லப்படும் இஸ்திக்பார், உங்களோட பிள்ளைகள் செய்யற இஸ்திக்பார் காரணமாக வர செய்தி சஹீஹ் இப்னு மாஜால வருது. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஒரு ஆள் ஷிர்கோட மரணிச்சிட்டாரு, இப்ப புள்ளை இஸ்திக்பார் செய்யுது, பயனளிக்குமா? பயனளிக்காது. அதாவது அவர் சொர்க்கத்துக்கு போற தகுதியோட இருந்து தரஜாக்களை தான் உயர்த்துமே தவிர நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில மரணித்த ஒருவரை நம்ம என்ன இபாதத் செஞ்சும் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க இயலாது. அலசான அப்ப இதெல்லாம் தரஜாவை கூட்டுறத வேலைகளை தான் செய்யும். அது மாதிரிதான் இந்த விஷயங்களும். ஒரு வாப்பா அம்மா என்ன விதத்துல ஷிர்குல வித செஞ்சு மன்னிப்பு கேட்டா அல்ல மன்னிச்சிருவான். விதத்தோட தொடர்படக்கூடாது. அதை கொண்டு போய் எங்க அக்கீதாவில் கொண்டு பால்படுத்திடும். இப்ப ஷிர்கோட நம்ம நேரடியா சொல்றோம், ஷிர்கோட மரணிக்கிறாங்கன்னு சொன்னா பேரளவுல நம்ம என்ன சொல்லுவோம், அப்துல்லான்னு பேரை வச்சிருப்போம், அப்துல்லான்னு வச்சிருப்போம், அப்துல் ரஹ்மான், அப்துல் முத்தலிப்னு பேர் வைக்கலாமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். நினைஞ்சா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அப்துங்கிறது என்ன எதுக்கு பின்னால அல்லாவுடைய பேர்களுக்கு பின்னு தான் முன்னுக்கு தான் பயன்படுத்துவோம். அப்ப இப்ப நம்ம அப்படி பேர் வச்சதுனால முஸ்லீம் என்ன நினைச்சிடக்கூடாது, அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், நம்முடைய வாழ்க்கை தான் கொள்கையை தவிர பேர்கள் அல்ல. நம்மளோட வாழ்க்கை தான் கொள்கை. ஒருவர் இணை வைப்போட மரணிச்சுட்டாரு. இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 1000 குர்ஆன் 2000 குர்ஆன் ஓதி வாப்பாக்கு உமாக்கு பார்சல் பண்ணி அனுப்புனால் அது போகுமா? போகாது. நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்க. ஊர்களை நம்ம பாக்குறோம். பாப்பா ஷிர்கோட மூத்தா போனாலும் சரி, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அதுக்காக வேண்டி. ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப இந்த சிறப்பெல்லாம் அப்ப எனக்கு 2 பிள்ளைகள் மூத்தா போயிட்டாங்க, 3 பிள்ளைகள் மூத்தா போயிட்டாங்க, அதனால எனக்கு இந்த சிறப்பு கிடைக்கும்னு நினைச்சு ஒருவர் ஷிர்கோட மரணிச்சுட்டாரு. ஆனா வெளிப்படையில பேசப்படும் பொழுதெல்லாம் அவரு கரெக்டா பள்ளி போயிடுவாரு, ஜமாத்தோட துழுவாரு என்று பார்க்கிற பொழுது நமக்கு பார்க்கும் பொழுது அவர் முஸ்லீம் மாதிரி தெரியும். ஆனால் அவர் ஒரு சமாதிக்கு போய் முன்னாடி போய் சஜதா செஞ்சாருன்னா அவர் ஷிர்க் வச்சுட்டாரு. அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் சுஜூத் செய்யலாதானே? ஒரு சமாதியில போய் அவர் பிரார்த்தனை செய்யறாரு, அது எந்த பிரயோசனம் இல்லை. அல்லது அப்படி ஒரு நிலையில மரணித்த பிறகு மன ஆறுதலுக்காக என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வாங்க ஒரு 3 அங்கத்தம் ஓதுவோம், 7 அங்கத்தம் ஓதுவோம், 40 அங்கத்தம் ஓதுவோம்னு சொல்லி எல்லா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலாண்டா இல்ல, இது வெறுப்பான செயல். இது செய்யறதுனால நன்மை கிடைக்குமானா நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிப்பாங்க யாரு? ஓதுறவங்க, சாப்பாடு போடுறவங்க அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிப்பாங்களே தவிர இது அவருக்கு நன்மை போறதும் இல்ல. இவங்க ஓதப்படுற நோக்கமே பிழை. அல்லாஹ்காண்டி குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், சாப்பாடு போட்டு அது ஒரு வழிகட்ட ஒரு அமைப்பு உருவாக்கி செய்யறதுனால அது பிரயோசனமே இல்லை. அது அந்த இடத்துல இவங்க செய்யற குற்றத்தினால அந்த கபருக்குள்ள இருக்கிற பெற்றோர் பாதிக்கப்படுவாங்கன்னா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்யறதுக்கு அவர் பொறுப்பாளராக இயல முடியாதானே? இவங்க செய்யறதுக்கு அவர் பொறுப்பாளராக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க செய்யறதுனால இவர்களுக்கு இவங்க செய்யறது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்லது நினைக்கிறேன் செய்யறதா நினைப்பாங்க. குர்ஆன் ஓதுறது பிள்ளையா, சாப்பாடு கொடுக்கறது பிள்ளையா? அப்ப அப்படி இது பிள்ளை இல்ல, சரிதான். அதை எங்களுக்கு யார் காட்டி தந்திக்கணும்? ரசூல் தான் காட்டி தந்திக்கணும். அப்ப அதை செய்யறதுல அமல்படுத்துறது முதலாவது சந்ததியாக யார் இருந்திக்கணும்? சஹாபாக்கள் செஞ்சிருக்கணும். சஹாபாக்கள் அம்மா அப்பா மூத்தா போனா வைந்தாங்களா? பெற்றோர்கள் ரொம்ப நேசத்துக்குரியவ தானே, அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் குடும்பம் பந்தம் பாசம் எல்லாம். ரசூல்லா கூட பிள்ளைய வச்சுட்டு அழுதாங்களா இல்லையா? எவ்வளோ சோதனைகள், தீனுடைய விஷயத்துல பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள் தூக்கி எல்லாம் கூட ஸ்ட்ராங் ஆயிருந்த ரசூலுல்லா அந்த குழந்தை பிள்ளைகள் வரும்போது அந்த ஃபித்ரியத்தான ஒரு அன்பு இருக்குமே, அது கண்ணீர் வரவழைச்சுதான் இல்லையா? அப்ப எனவே எல்லாருக்கும் அந்த இது இருக்குதான். அதனால உணர்வுகள் என்பது அறிவை தாண்டிடக்கூடாது. உணர்ச்சிகள் உணர்வுகள் அறிவை தாண்டி செயல்படக்கூடாது. எங்களோட ஆத்திபியத்தான அதாவது எங்களோட உணர்வு அமல் செய்யறோம் வேகத்துல. அதாவது நாங்க
ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, நான் ஏன் இதை ஆழமா சொல்றேன்டா, நிறைய பேர் இந்த சிறப்பு எடுத்துக்கிட்டு ரைட் ஓகே நாங்க சொர்க்கம் போயிடும் அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம எதையும் செஞ்சுட்டு போயிடலாம், பின்னால் உள்ளவங்க நம்மளை தூக்கி பாஸ் பண்ணி விடுவாங்க, இப்ப இந்த உலகத்துல ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி விடுற மாதிரி அது அப்படி நடக்காது. அதனால இந்த மார்க்கத்துல யாராவது ஒரு நேசத்துக்குரிய மூத்தா போன உடனே அந்த இடத்துல அறிவு அந்த இடத்துல வேலை செய்யாது. யாரா இருந்தாலுமே உண்மையில இயல்பாக உணர்ச்சி வசப்படுவோம், ரொம்ப அழுவோம். இதுவும் அந்த நேரத்துல இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொன்னா அவர் அறிவு ரீதியா நம்மளோட பேச மாட்டாங்க. ஏண்ட வாப்பா மூத்தா போய் ஏண்ட வாப்பா நான் கூறுவோம் யார் ஒரு அப்படி நம்ம சண்டைக்கு தான் வருவாங்க. அப்ப அது என்னன்னா அந்த அறிவு அந்த டைம்ல நம்ம எதிர்பார்க்க இயலாது. கபரடியில இருந்து ஒரு பெண்மணி அழுதுட்டு இருந்தாங்க. ரசூலா சொன்னாங்க இத்தகில்லா வஸ்பிரி, தக்குவா செஞ்சுக்க பொறுமையா இருமா அப்படின்னு. அந்த பொம்பளை என்ன சொன்னாங்க? முஸ்லிம் தான், முஸ்லிமான பெண்மணி தான். இலைக்கு அன்னி ஃபைன்னக லம் துஸப் பி முஸீபதி, உங்களோட வேலையை பார்த்து நீங்க போங்க. எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு வந்த கஷ்டம் போல உங்களுக்கு வரையிலேயே, நீங்க சும்மா அட்வைஸ் பண்ணுவீங்க, வேலையை பார்த்து போங்கன்றாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? ரசூலா என்ன சொன்னாங்க? தக்குவாவோட இருங்க, பொறுமையா இருங்க, தக்குவா செய்யுங்க, பொறுமையா இருங்க. இந்த ரெண்டு சொல்றது குத்தமா? அப்ப ரசூல்லாக்கு இப்படி ஆன்சர் வரும்போது நம்மளோட உலக மக்கள்கிட்ட இருந்து உங்களோட வேலையை பாருங்க ஷேக் அப்படின்னு சொல்றதை எதிர்பார்க்கலாமா? கூட எதிர்பார்க்கலாம் தானே. அதனால நம்ம தான் அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஓகே இவர் இப்படி இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், போற அவருக்கு தெளிவாகும், அல்லாஹ் தெளிவை கொடுக்கணும், துவா செஞ்சுட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் எல்லாரும் தெரியும் தானே, அடிக்கடி சொல்றதுதான். அதுக்கப்புறம் ஓடி வராங்க ரசூல்லா அவருடைய தேடி வராங்க, ரசூல்லான்னு தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி வீட பார்த்தாங்க, வாயில் காவலர் இல்ல. இப்ப போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க நீங்க ரசூலுல்லாஹ் தெரியாது அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இன்னம ஸபுர் இந்த ஸதமத்தில் ஊலா, பொறுமைங்கிறது அந்த டைம்ல வந்தீங்க. இப்ப ஓடி இப்படி சொல்றதுல பிரயோசனம் இல்லாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உணர்ந்துகிட்டு வராங்க. அப்ப எனவே சில விஷயங்களை அவங்க அந்த குறித்த ஒரு நிகழ்வுல பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம போய் அட்வைஸ் குர்ஆன் சொன்னாலும் அங்க நாம ரிஜெக்ட் பண்ணப்படுவோம் இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்ப எனவேதான் பொதுவாக இதான் இன்றைக்கு அறிவை விட உணர்வுகள் உணர்ச்சிகள் தான் அதிகமாக வாயால வருது. எதிர்க்கப்படுறதுக்கு காரணமே அறிவில்லாமைதான். நம்ம சமாதியை வணங்காதீங்க, அல்லாஹ் வணங்குங்கடா, நாங்க என்ன எங்கட அவுலியாக்கள்கிட்ட தான் கேட்கிறோம், அவங்க தானே அல்லாஹ்க்கு நேசமாயிருந்தாங்க, அவுலியாவாயிருந்தாங்கிறது அது யாருக்கு தெரியும்? முதலாவது நமக்கு நம்முடைய நிலை நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளை தவிர வேற யாருடைய நிலை நமக்கு தெரியாது. நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் தான். அப்ப எனவே அது அவங்களோட சிபத்துகள். அல்லாஹ் போதுமானவன், அவர் அவுலியாவா இல்லையா வலியா அது அல்லாஹ் போதுமானவன். உலகத்துல இவர் வலிதான்ங்கிறத தீர்மானிக்கிறதுக்குரிய மெஷின் யாரா வச்சுக்கிறாங்களா? யார் தீர்மானிக்கிறது? அப்ப எனவே அதெல்லாம் சும்மா நம்மளா உருவாகி கொண்ட விஷயங்கள் தான். அப்படியாக இருந்தால் நபிமார்களுடைய கபர்களை தான் போய் வணங்கணும். ரசூல் அதையே சபிச்சுட்டு போனாங்களே, இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித். அப்ப அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் யகூதிகளுக்கு சாபம் உண்டாகட்டும், அவர்கள் நபிமாருடைய அந்த கபரிஸ்தானத்தை வணக்கஸ்தலமா எடுத்துக்கொண்டார்கள். அப்ப நபிமார்களுக்கே அந்த ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்க இல்லைன்னா சும்மா அங்கங்க உள்ள பீடி மஸ்தான ஒளியா அந்த ஒளியா நீங்க பேரை கேட்டாலே அதை என்னத்த பேருந்து அல்லாஹ்வா இது சர்வசாதாரணமா சொல்றாங்க. தர்காவுக்கு மீது கூறாவது என்ன செய்யணும், நிறைய பயான கேட்டு போட்டு சே இந்த தர்காவுக்கு போறதெல்லாம் பிள்ளையா? அடிப்படையே பிள்ளையே. போறதுன்னா என்னத்துக்கு போறோம்? சும்மா ஒரு யாசின் ஓதிட்டு வரோம், சும்மா போய் துவா கேட்டு வரோம். அடிப்படையே பிள்ளைங்க நீங்க என்ன அமல் செய்றீங்க? அப்ப எனவே நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். மார்க்கத்துல இல்லாத விஷயம் அது யார் செஞ்சாலும் பிழைதான். மார்க்கத்தை நம்ம எங்க இருந்து எடுக்கணும்? குர்ஆன் சுன்னாவுல. அதை யார் கொண்டு தரணும்? யார் வழிமுறை? முதலாவது அதை அமுல்படுத்தணும் சஹாபாக்கள் இந்த சமூகத்துக்கு. அதாவது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான மார்க்கத்தை ஒப்படைச்சு கண் முன்னால் இந்த வஹி எங்களுக்கு கொண்டு தந்தவர் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிடத்துல ஒன்று இல்லை என்றால் இமாம்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய கருத்து என்ன, அவர்கள் ஒன்றை நல்லதாக பார்க்கவில்லை, அவங்க செய்யல என்றால் இப்ப அது அமலாக இருக்காது. அப்ப எனவே அவர்கள்ட்ட விடுபட்ட ஒன்றை நாங்க புதுசா அமலாக செய்யறோமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொண்டு மறைச்சிட்டு போயிட்டாங்க, நாங்க புதுசா கண்டுபிடிச்சிக்கிறோம் இல்ல. அப்ப எனவே இது அடிப்படையான ஒரு விஷயம். அதனாலதான் பிள்ளைகள் மூத்தானத்தோட நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தின காரணம் இருக்குது. என்னடா நிறைய பேர் இது பொதுவாக ஏற்படுற பிள்ளை என்னடா, இந்த ஃபலாயில்கள் சிறப்புகளை சொல்லும் பொழுது அந்த சிறப்புகளை மட்டும் எடுத்துட்டு ரைட் சொர்க்கம் போயிடலாம். இப்ப செய்துல் இஸ்திக்பார் காலையில ஓதுனா மாலை ஆகிறதுக்கு முன்னால மூத்தா போனா சொர்க்கவாதி, செய்துல் இஸ்திக்பார் ஓதிட்டு செய்யற பாவத்தை எல்லாம் செய்யுது. அப்படி அல்ல. அந்த செய்துல் இஸ்திக்பார ஓதுனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்.
சிறப்புகள் சொல்லப்படுவதெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதி என்ற அடிப்படையில் அல்ல, மேலதிக சிறப்பை சொல்லுகிறது. அந்த நன்மையை இன்னும் இன்னும் உங்களுக்கு மெருகூட்டி காட்டுவதற்காக சொல்லப்படுகிறது என்பதுதான் புரிந்து கொள்ளுமே தவிர அடிப்படை கலிமாவோட மரணிக்கணும், ஷிர்க் பித்அத் இல்லாம. அடுத்த ரிவாயத்தை பாருங்க. قال حدثنا علي قال حدثنا معتمر قال قرأت على الفضيل عن أبي هريز أن الحسن حدثه بواسط أن صعصع بن معاوية حدثه أنه لقي أبا ذر متوشحا قربة قال ما لك من الولد يا أبا ذر قال ألا أحدث قلت بلى قال سمعت الرسول صلى الله عليه وسلم يقول ما من مسلم يموت له 3 من الولد لم يبلغ الحنس إلا أدخله الله الجنة بفضل رحمته إياهم وما من رجل اعتق مسلما إلا جعل الله عز وجل كل عضو منه فكاكه لكل عضو منه. خير. صعصع بن معاوية رضي الله عنه முக்கியமான ஒரு சஹாபி. இவர் சஹாபியா இல்லையாங்கிறதுல கருத்து வேற்றுமை இருந்தாலும் ராஜிஹான கருத்து, சரியான கருத்து சஹாபி தான். இப்னு ஹஜர், இமாம் ஸஹபி, அது மாதிரி யூசுப் அல் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அஜ்மஈனுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் இவர் சஹாபி தான். ஏன்னா சில பொழுது சஹாபி இல்லைன்னு வரும்பொழுது சில செய்திகள்ல நம்ம ஒரு தாபியி ரசூலுல்லாஹ் அறிவிச்சு அந்த செய்தி லைஃப் ஆயிடும். ஏன்னா இடையில ஒருவர் விடுபட்டுவார், சஹாபி விடுபடுவார், அவரை போல ஒரு தாபி விடுபட வாய்ப்பு இருக்குது. அதனால முர்சல் என்கிற ஒரு பாதிக்குள்ள வரும். அதனால சிலர் முர்சல் சஹி அப்படின்னு கருத்து சொல்றாங்க, அது சரியான நிலைப்பாடு கிடையாது. அப்ப ஸஅஸா இப்னு முஆவியா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அது மாதிரி இமாம் ஸஹபி உடைய புத்தகம் சீர் அலாமின் நுபலா, அது மாதிரி யூசுப் அல் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி தஹதீபுல் கமால், அது மாதிரி இப்னு ஹஜருடைய தக்ரீபுத் தஹதீப், அது மாதிரி தஹதீபுத் தஹதீப், அது மாதிரி அல் இஸாபா ஃபீ தமீஸி ஸஹாபா, அல் இஸாபாவுல எல்லாம் அல் இஸாபா ஃபீ தமீஸி ஸஹாபா, சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12250 சொச்சம், 215, 25, 50 கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சஹாபாக்களை குறிச்சு அல் இஸாபாவுல எழுதிக்கிறாங்க, ஃபீ தமீஸி ஸஹாபாவுல. அது மாதிரி உஸுதுல் காபா இப்னு அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் புத்தகம் கிட்டத்தட்ட 5000 சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்கிறாங்க. ஹைர். خير. அப்ப ஸஅஸா இப்னு முஆவியா அன்னஹு லகி அபா தர்ரின், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. முத்தவஷ்ஷிஹன் கிர்பா, அதாவது ஒரு தோல் துருத்தி, கிர்பானா தோல் துருத்தி, தண்ணி அது மாதிரி எடுத்துட்டு வர தோல் துருத்தியை சுமந்துட்டு வராங்க தோல்ல. அப்ப அப்படி சுமந்துட்டு வர நேரம் ஸஅஸா இப்னு முஆவியா அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிலையில கண்டவுடனே மாலக மினல் வலதி யா அபா தர், அபூ தர்ரே உங்களுக்கு பிள்ளைகள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதுக்கு பதில் சொல்லல, நேரடியாகவே ஹதீஸை ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. சில பொழுது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. ஒருவன் கேட்டாரு ரசூலுல்லாஹ் மத்த ஸா, எப்ப கியாமத் நாள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, மா அதத்தலஹா, அதுக்கு நீங்க என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கீங்க? கியாமத் நாளைக்கு ஒரு மல்ல அறிந்தவன் அல்ல, இப்ப அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்றதான் நான். கேள்வி நோக்கம் என்னன்னா நமக்கு ஒண்ணு தெரியணுங்கிறதுக்கான கேள்வி கேட்போம், ஆனால் அவர் எதை தெரியணுங்கிறதுக்கான ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு வழிமுறை இருக்கிறது, மன்ஹஜ். எப்படி பாருங்க, இவர் கேட்டாரு மாலக மினல் வலதி யா அபா தர், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு கேட்ட கூட قال الا احدثك, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லவா, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லவா, ஒரு ஹதீஸ் அறிவிக்கவா? قلت بلى, قلت நான் சொன்னேன், பலா ஏன் இல்லை சொல்லித்தாங்க. قال சொன்னாங்க, سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, سمعت رسول صلى الله عليه وسلم يقول சொன்னாங்க, ما من مسلم يموت له 3 من الولد, ஒரு முஸ்லிமான ஒரு மனிதருக்கு 3 3 من الولد, வலதுன்னா அந்த இடத்துல வலதுன்ற வார்த்தை நேரடியாக குறிக்கும் பிள்ளை, அது பொதுவாக சொல்லப்படுது, வலதானே பொதுவாக. இப்ப சில இடங்கள்ல வலதுன் சாலிஹுன் யதுலஹு, பிரார்த்திக்குடைய பிள்ளைன்னா அது பெண் பிள்ளையும் குறிக்கும். புரியுதானே? ஹைர். அப்ப 3 பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்கள். லம் யப்லுகு அல் ஹஜ், இந்த இடத்துல வருது. சில அறிவிப்புகள்ல இந்த வார்த்தை வருது, பொதுவாக அது ஹசர் பண்ற மாதிரி, அதாவது பொதுவான ஒன்றை சுருக்கி சொல்ற மாதிரி இந்த செய்திகள் வருது. லம் யப்லுகு அல் ஹஜ், பருவ வயதை அடையாத, இல்ல அதகலஹுல்லாஹுல் ஜன்னா, அப்ப அவரை அந்த முஸ்லிமை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான். பிஃபضل ரஹ்மத்தியாஹும், அந்த பிள்ளைகள் மீது அல்லாஹ் கொண்ட ரஹ்மத்தின் காரணமாக இந்த முஸ்லிமை அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பான், பிள்ளை மூத்தா போனா. அப்ப முஸ்லிம் வருது தானே. அப்ப இந்த இடத்துல முஸ்லிம் என்ற இந்த வார்த்தை முஸ்லிமாவை குறிக்கும். சில இடங்கள்ல அந்த பொதுப்படையாக
அது ஜின்ஸை குறிக்கிறதுக்காக சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். பொதுப்படையாக அந்த வார்த்தைகள் ஹதீஸ்ல சொல்லப்படும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். இப்ப முஸ்லிமான ஆணுக்கு மட்டும் தானே சொல்லப்பட்டு முஸ்லிமான பெண்ணுக்கு சொல்ல இல்லையா, அப்படி பார்க்க தேவையில்லை. பொதுவா யாய்வலதி நாமன்னு வந்தா அதுல பெண்கள் வந்துருவாங்க. இப்ப பெண்களை குறித்து சொல்லப்பட்டா தானே, பெண்களை குறித்து சொல்லப்பட்டால் அது அந்த பெண்களோட விஷயத்தை அழுத்தி சொல்வதாக அங்க கருத்தில் கொள்ளப்படும். இந்த விஷயத்துல பெண்கள் வந்து ரைட், இதுல அவங்க கூடுதலாக இதுல கவனம் செலுத்தணும் என்பதற்காக வேண்டி அப்படி பெண்களையும் தனிப்பட்ட முறையில உள்ளடக்கி கொண்டால் அப்படி ஒரு உசூல் இருக்குது, அப்படி பொதுவான ஒரு கோட்பாடு இருக்குது. இப்ப அதே தொடர்ல பாருங்க, ஒமாமின் ரஜுலின் அத்தக முஸ்லிமன், ஒரு முஸ்லிமான மனிதர், ஒமாமின் ரஜுலின் ஒரு மனிதர், ஒமாமின் ரஜுலின் ஒரு மனிதர் அத்தக முஸ்லிமன், முஸ்லிமான ஒரு மனிதரை உரிமை விட்டால் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான மனிதரை உரிமை விட்டால் இல்லா ஜஅலல்லாஹு அஸ்ஸ வஜல் குல்ல உதுவி மினு ஃபிகாகஹு லிகுல்லி உதுவி மினு. இப்ப உரிமை விட்டார் தானே, அப்ப அந்த அடிமையிலே ஒவ்வொரு உறுப்புக்கும் பாரமாக இவருடைய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்வான். இப்ப அவருடைய மூக்கு, அவருடைய கண், இவர மூக்கு, இவர கண், இவர தலை, அப்படின்னா இவர் முழுக்க என்ன செய்யப்படுறார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். இப்ப உமாமின் ரஜுலின் என்பதுக்குள்ள முஸ்லிம் என்பது ஒரு விளக்கமாக அவர் ஏன் வரும் என்றா, இப்ப ஒருவரை உரிமை விடுறதால சொர்க்கம் போயினது, புரியுதா உங்களுக்கு? அதை நான் சேர்த்து வாசிக்கிறேன். அந்த ஹதீஸ்ல ரஜுலின் முஸ்லிமான மனிதன் வர இல்ல ஹதீஸ்ல, ஆனா ரஜுலுக்கு அந்த இடத்துல அர்த்தம் மனிதன் என்று அல்ல. இப்ப இந்த ஹதீஸை வச்சுட்டு இப்படி ஒருத்தர் வழங்குறாரு, இப்ப நான் வந்து ஒரு முஸ்லிமான மனிதர் எனக்கு அடிமையா இருக்கிறேன், நான் அவரை உரிமை விட்டதுனால் அல்லாஹ் என்ன நரகத்திலே உரிமை விட்டுருவான்னு ஹதீஸை கருத்து எடுத்தா மேலோட்டமாக சொல்லடிப்படையில சரிதான், ஆனா இந்த ஹதீஸ் அதை சொல்ல வரையில கருத்தடிப்படை பிழை. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு மாற்று மதத்துல இருந்து நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு ஒரு முஸ்லிமான ஒருவரை உரிமை விடுறேன். இப்ப இந்த ஹதீஸையும் நான் எடுத்து ஓகே ரஜுல் தானே வருது, நான் உரிமை விட்டதுனால அல்லாஹ் என்ன முஸ்லிமான மனிதர் உரிமை விட்டதுனால அல்லாஹ் என்னையும் நாளைக்கு நரகத்தில் உரிமை விடுவான் நம்பிக்கிட்டு அவர் செய்யற பாவத்தை என்ன செஞ்சாருன்னா இல்லை. அப்ப எனவே இந்த இடத்துல ஹதீஸ புரிகின்ற ஒரு விதம் இருக்கிறது. சிலரும் இதை புரியாம இது என்ன சரி வர மாதிரி இல்லை, இது குர்ஆனுக்கு முரண்படுது, அல்லாஹ் தஆலா ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து சிறுக்க மன்னிக்க மாட்டானே, சிறுக்கோட மரணிச்சா ஒரு முஷ்ரிக் எப்படி, ஹதீஸ் ரிஜெக்ட், அப்படி அல்ல. அப்ப இது நான் சொல்லித்தர என்னன்னா, சில நல்ல மக்கள் கூட குர்ஆன் சுன்னாவை படிச்சு நல்ல மக்கள் கூட இந்த மாதிரி விளக்கங்களை வந்து தப்பான சில வழிகாட்டல்களை போறதுனாலதான் இந்த மாதிரி பிழைகளுக்குள்ள போய் விழுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இதை நான் சொன்னேன். இது ஒரு செய்தி. ரைட், அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி வரும் பாருங்க. حدثنا قال حدثنا عبد الله بن عبد الأسود قال حدثنا زكريا ابن عمارة الأنصاري قال حدثنا عبد العزيز بن صهيب عن أنس بن مالك عن النبي صلى الله عليه وسلم قال من مات له ثلاثة لم يبلغ الحنث أدخله الله وإياهم بفضل رحمته الجنة. இதே முன்னாடி உள்ள செய்தி மாதிரி தான், ஆனா சின்ன வித்தியாசம் என்னண்டா, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத லஹு ஸலாஸா லம் யப்லுகு அல் ஹின்ஸ், அதாவது பருவவயது அடையாத 3 பிள்ளைகள் ஒருவருக்கு மரணிச்சால் அல்லாஹ் அத்கலஹுல்லாஹு, அல்லாஹ் அந்த மனிதரை, அந்த தாயையும் தந்தையையும் தாயையும் அத்கலஹு ஒன்றுதான் வருது, கூண்டா லமீர் ஒன்றுதான், ஆனா இந்த இடத்துல அந்த மன் என்ற ஒருமை அது பன்மைக்கும் பயன்படுத்தப்படும். மன் மாத்த லஹு என்பதனால் அது ஒன்னாக பயன்படுத்தப்பட்டாலும் அது தாய் தந்தை 2 பேரையும் குறிச்சுதான் சொல்லப்படுது. லஹுன்னு தானே வருது, லஹுமான்னு தானே வரணும், மன் மாத்த லஹுமா அல்லது மன் மாத்த லஹுன்னு வந்தாலும் இந்த இடத்துல அத்கலஹுல்லாஹ், அப்ப தாய்க்கு மட்டுமா சிறப்புண்டா இல்ல தந்தைக்கு மட்டுமாண்டா இல்ல தாய்க்கும் தான் 2 பேருக்கும் தான் அந்த சிறப்பு கிடக்கும். அத்கலஹுல்லாஹு ஏன்னா வேற ஹதீஸில் இதை தெளிவுபடுத்துது, அதனாலதான் ஒரு ஹதீஸுக்கு விளக்கமாக வரும் தானே. அப்ப அப்படித்தான் விளக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும், ஹதீஸ் முரண்படாம புரிஞ்சு கொள்ற விதத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும். அத்கலஹுல்லாஹு வஇய்யாஹும், அத்கலஹுல்லாஹ் அவங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான், வஇய்யாஹும் மரணித்தவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைவிப்பான். அப்ப இந்த இடத்துல முஸ்லிமான சிறு பிள்ளைகள் மரணித்தால், முன்னாடி வந்துருச்சு ஹதீஸ், பருவவயது அடையாமல் மரணிச்சா உம்மா அப்பா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்கள் சொர்க்கத்திலே தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்களோட விஷயத்துல வந்து அல்லாஹ் ஹதீஸ் நேரடியா வந்துருச்சு. ஏன்னா பருவவயது அடைகிறதுக்கு முன்னாடி அவங்களோட தீமையிற ஏடு திறக்கப்படாது, எப்பயும் இபாதத்தெல்லாம் கடமையாகிறது எப்ப பருவ வயதுக்கு போறதுதான், நல்லதானே?
ஆனால் அதாவது மேலதிகம் அவங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க தானே, அவங்க பயிற்சி கொடுங்க. அவங்க இபாதத்துகள் செய்யும் பொழுது நன்மை எழுதப்படும். அறிஞர்களுடைய பல கருத்து சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் நன்மைகள் அவங்க செய்ய என்ன செய்யப்படும்? நன்மைகள் அவங்க 10 வயசாமோ தொழும்போது நன்மைகள் எழுதப்படும், பாவங்கள் எழுதப்படாது. அதே மாதிரி சிறு பிராயத்தில் அவங்க செய்யற நன்மைகள் எல்லாம் அவங்களை கூட்டிட்டு போகும்போது அவங்க செய்யற நன்மை எல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு நன்மையா கிடைக்கும். பொதுவாக செய்யற நன்மைகளுக்கும் பெற்றோர்களுக்கு நன்மை கிடைக்கும். அவங்க படிச்சு கொடுக்கறது, அவங்க தொழுவிக்கிறது, அது பெற்றோர்களா இருந்தா ஒரு சில புள்ளிகள் அன்னைக்கு வளர்றாங்க, வளர்க்கப்படுறது இல்லை, அம்மா அப்பா வளர்க்கறது இல்லை, அவங்க வளர்றாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தான். வாப்பா மனுஷன் புள்ள நல்லதாயிடுது, அவங்களுக்கு அவங்க வாழ்ற உலகமே வேற. அதிகணும். அப்ப அதனால சிறு பிராயத்துல நம்ம என்ன செய்யணும்? படிப்பிச்சு கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து 7 வயசுல தொலை சொல்லணும், 10 வயசுல அடிச்சு தொலை வைக்கணும். இதெல்லாம் காரணம் என்னன்னா தர்பியா, தத்ரீப், இது இருக்கணும். இது சொல்லணுங்கிறது நமக்கு கடமை. புரியுதா உங்களுக்கு? முரு அவுலாதக்கும், உங்களோட பிள்ளைக்கு உங்களோட ரசூல் நமக்கு சொல்லிட்டாங்கன்னா அல் அம்ரு யக்ததில் உஜூப், ஏவல் வாஜிப் என்பதை தான் குறிக்கும். அப்ப எனவே நாங்க சொல்லி ஆகணும். அவங்க செய்யாட்டி அவங்களுக்கு பாவம் இல்லை, அவங்க செஞ்சு அவங்க நன்மை எழுதப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே சிறு பிராயத்துல மரணிச்சிட்டால் அவங்களுக்கு சொர்க்கம்ங்கிறது நம்ம பல ஹதீஸ்ல வச்சும் நம்ம புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. இதுதான் இதுல உள்ள அந்த தலைப்புல வந்து செய்தி. அதாவது பிள்ளைகள் மரணித்தா பெற்றோருக்கு கிடைக்கிற சிறப்பு சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய செய்தி. 70வது தலைப்பாருங்க. பாபு மன் மாத்தலஹு சக்துன் சிக்துன். சில முஹத்தீஸ்கள் சிக்துன் வாசிப்பாங்க, சில முஹத்தீஸ்களுடைய அதாவது மொழி சார்ந்து சொல்லும் பொழுது சிக்துன்னும் வாசிக்கிறாங்க, சக்துன்னும் வாசிக்கிறாங்க, ரெண்டு மாதிரியுமே வாசிக்கிறாங்க. சக்த் அல்லது சித், சக்து சிலதுல போட்டிருப்பாங்க, சிலதுல சிக்துன்னு அந்த ஹரக்கத்தை வச்சிருப்பாங்க, சிக்துனா வச்சிருப்பாங்க. ரெண்டு மாதிரி வாசிக்கலாம். சில பொழுது நீங்க என்ன சிக்து நீங்க அவர் சக்துன்னு வாசிக்கிறாரு, வேற எங்கேயாவது ஒருத்தர் வாசிக்கும் போது அப்படி பிள்ளை பிடிக்க போயிடுவானா. அதுல எல்லாத்துலயுமே லொகத்தான் ஃபீஹி லொகத்தான்னு சொல்லுவாங்க. ரெண்டு லொகா இருக்குது. அடிக்கடி சொல்ற விஷயம் தான். கூஃபாவில் அவர் அழைக்கிற மெத்தட் வேற, பசராவில் அவர் அழைக்கிற மெத்தட் வேற, அப்படிகள் நிறைய இருக்குது. இப்ப அப்துல்லான்னு சொன்னா அது மக்காவில் ஒரு ஆளை குறிக்கும், பசராவில் ஒரு ஆளை குறிக்கும், அது மாதிரி கூஃபாவில் ஒரு ஆளை குறிக்கும், அப்படி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப என்னடா யாராவது ஒருவருக்கு பிள்ளை மரணிக்கிற சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த விழுக்கட்டின்னு சொல்லுவாங்க. விழுக்கட்டின்னா ஒரு பெண் பிரசவமாகி பிள்ளை வெளியே வந்து மரணிக்கிறது பிள்ளை. சில பொழுது 4 மாசத்துல, 5 மாசத்துல, 6 மாசத்துல, 7 மாசத்துல அது அப்படியே பிள்ளை என்ன அபோஷன் ஆகும். இந்த அப்படி நடக்கிற, அப்படி வெளியே வந்தால் அந்த பிள்ளை அப்படி வெளியே வந்தா ஏதாவது சிறப்பு இருக்குதா? இப்ப செக்துடைய சட்டம் வேற, குளிப்பாட்டுறது, கஃபன் செய்யறது, தொழுவிக்கிறது, அந்த ஃபிக்கு இப்ப வந்த மசாலாவை நான் பேச இல்லை, அது சில தேவைப்பட்டா பேசிக்கலாம். அதை தொழுவிக்கிறது, கஃபன் செய்ய அது எப்பங்கிறதுல ஹதீஸில் இருக்குது. இப்ப ஒரு இந்த அப்படி ஒரு சில பொழுது செத்துன்னு சொல்லும் பொழுது இப்ப 4 மாசம்ங்கிற பொழுது சில அறிஞருடைய ஜும்ஹூரான பெரும்பாலான அறிஞருடைய கருத்துப்படி 4 மாசத்துல ஊதப்படுது. இன்னும் சிலர் அதை 42 நாள் 40 அந்த மாதிரி சொல்ற கருத்தும் இருக்குது. சரியான கருத்து 40 நாள்ங்கிறது தான். 40 அந்த 4 மாசம் 4 மாசத்துக்கு போறோங்கிறது இப்படி ஒரு கருத்து இருக்குது. அதுக்கும் காரணங்கள் ஹதீஸை வச்சு அதுக்கும் காரணம். நான் அந்த சப்ஜெக்ட் விரிவா போகையில அப்படி ஒரு கருத்து இருக்குது. இப்ப இந்த இடத்துல கரு ஒரு பெண் அந்த வயிற்றுல இருந்து எப்படி ஒரு பிள்ளைன்னு அந்த நுத்துஃபா இந்திரிய தூளி போகும் தானே, நுத்துஃபாவாகி பிறகு ஹதீஸ்ல நம்ம ஏற்கனவே அல்-40 விரிவா படிச்சிருக்கோம். கருவுக்குள்ள போய் இந்திரிய தூளி போனால் அதுக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி வரும், அது பிறகு ஊதப்படும், அது பிறகு காது, கண், காது. சில இப்போ உள்ள நவீன ஆய்வுகள் அந்த இதய துடிப்பு எல்லாம் வந்து 6-7 மாசம் 7-8 மாசங்கள்ல 7-6-7 மாசங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. 4 கிட்டத்தட்ட 40 நாள் 6-7-8 மாசங்கள்ல அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. சொல்லுங்க. 7 வாரம் 7 வாரம். அப்ப 7 வாரம் 42 நாள் அந்த கருத்தெல்லாம் வருது. அப்ப அந்த மாதிரி ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜி இப்படி கருத்து இருக்குதுங்கிறத சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்ல பார்க்கும்போது அதிகமான அறிஞர்கள் அந்த 4 மாசங்கிறத வச்சோம்னா அதுக்கு பிறகு வரும்பொழுது சட்டம் மாறும்.
சட்டம் மாறும். தொழுகிறது, கபன் செய்யறது, அது பேர் வைக்கிறது எல்லாம் வரும். இன்னும் சில அறிஞர் சொல்லுவாங்க வந்து அந்த விழு கட்டி வரும்பொழுது அது மனித தோற்றத்துல இருந்தால் அந்த மனிதர்கள் செய்ய வேண்டிய எல்லாம் செய்யணும். அப்படி இல்லை சும்மா ஒரு சதை கட்டியா வந்தா அதை வந்து சும்மாவே அடக்கம் செஞ்சு விட்டுறது, அதுக்கு பேர் வைக்கிறது, தொழுவிக்கிறது, கபன் செய்யறது தேவையில்லை கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில வந்து 4 மாசத்துக்கு பிறகு வந்தா அந்த மாதிரி தொழுவிக்கிறது, பேர் வைக்கிறது, கபன் அந்த சட்டங்கள் வரும். இதுல கருத்து வேற்றுமை இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு விழு கட்டி ஒரு தாய்க்கு அது எந்த கட்டத்துல இருந்தாலும் பொதுவாகத்தான் சொல்லப்பட்டீங்க. அதனால இது முன்னாடி பின்னாடிங்கிறது இது சட்டத்தை சொல்லும் பொழுது இப்படி சொன்னா, பொதுவாக ஒரு தாய் இந்த கற்பமுற்று அந்த 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 கட்டி அது எந்த வகையில இருந்தாலும் அது அப்படி கலைஞ்சி போனால், அது அப்படி விழுகட்டியாக போனால் அதுக்கு ஏதாவது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா என்பதை இவங்க புகாரிங்க தலைப்பா போட்டிக்கிறாங்க. அதுல முதலாவதாக அவங்க கொண்டு வர செய்தி சஹல் இப்னு அல் ஹம்தலியா உடைய ரிவாயத். இது பலவீனமானது, இது வந்து பலவீனமான செய்தி. அது வந்து ரொம்ப நேரடியாக அதுல சிறப்பு சொல்லுது, அதனால அந்த செய்தி பலவீனமானது. அதனால அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீல் அதுல் முஃப்ரத்ல பதிவு செய்யல. அதுல வந்து அதுல சக்த் என்ற வார்த்தை நேரடியாகவே அதுல வருது, அந்த வார்த்தை நேரடியாகவே அந்த செய்தியில வருது. ஆனால் அடுத்த செய்தியில ஒரு மறைமுகமாக சில செய்திகள் மறைமுகமாக நேரடியாக வருது, ஆனால் நல்ல சிறப்போட வந்த செய்தி வந்து பலவீனமான செய்தி. அதனால அதை விட்டுட்டு நம்ம அடுத்த செய்தி போவோம். قال حدثنا محمد بن سلام قال اخبرنا ابو معاويه قال حدثنا الاعمش عن ابراهيم التيمي عن الحارث بن سويد عن عبد الله قال رسول الله صلى الله عليه وسلم ايكم مال وارثي احب اليه من ماله قالوا يا رسول الله ما منا من احد الا ماله احب اليه من مال وارثه فقال رسول الله صلى الله عليه وسلم يعلموا انه ليس منكم احد الا مال وارثه احب اليه من مالك مالك ما قدمت ومال وارثك ما اخرت. நல்ல ஒரு ஹதீஸ். இப்ப இதுல அன் அப்துல்லாஹ்னு போட்டீங்க. யார் அப்துல்லா? இப்னு மஸ்ஊத்ங்கறீங்க. எப்படி சொன்னீங்க? போட்டுறீங்களா? ஹை ரைட். இப்ப இதே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். அன் அப்துல்லா கான லா ياكل طعاما الا وعلى خوانه يتيم. அதாவது 102வது செய்தியில அப்துல்லான்னு வருது. அப்துல்லா அப்ப அங்க அப்துல்லா அப்துல்லாஹ் உமர் போட்டிக்காங்க. இல்ல உவை இப்னு மஸ்ஊத் போட்டிங்க. மாஷாஅல்லாஹ். இங்க அப்துல்லான்னு போட இல்ல, இங்க அப்துல்லாஹ் இப்னு உமர். ஹதீஸ்ல பொதுவான ஒரு விதியை சொல்லி தரேன். ஹதீஸ்ல சில செய்திகளையும் அறிவிப்பாளர் வரிசையை வச்சு இவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப அப்துல்லா நீங்க போடல, அப்துல்லா இப்னு உமர்ங்கிறது வேற பல வேற அறிவிப்புகள்ல வேற சில ஷரஹ்கள்ல நம்ம அப்துல்லா இப்னு உமர் பார்க்க முடிகிறது. அது 102வது செய்தி. நான் அந்த அப்துல்லா உமர் அப்துல்லா இப்னு உமர்னு சொன்னேன், திரும்ப அப்துல்லான்னு சொல்லிட்டு போனா அந்த வகுப்புல. ஆனா அப்துல்லா இப்னு உமர் தான், ஆனா அப்துல்லான்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போனா அது அப்துல்லா இப்னு உமர். இப்ப இந்த செய்தியில அன் அப்துல்லா ஹுவ இப்னு மஸ்ஊத், ஏன் பிரகட்டுக்குள்ள ஹுவ இப்னு மஸ்ஊத் போட்டாங்க என்றால் முன்னுக்கு அப்துல்லான்னு வந்து தானே, பொதுவாக அப்துல்லாண்டு வந்தாலே இப்னு மஸ்ஊத் தான். பொதுவாக எங்கெல்லாம் அப்துல்லாண்டு வருதோ அது இப்னு மஸ்ஊத் தான் குறிக்கும். வேற சில காரணிகளை வச்சு அப்துல்லாண்டு பொதுவா போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சரியா பை? அப்துல்லாண்டு போட்டு என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களில் உங்களோட பொருளாதாரத்தை விட உங்களோட வாரிசு அனந்தரக்காரிக்கிறாங்க தானே, மகன் அனந்தரக்காரிக்கிறாங்க தானே, அவர்களுடைய பொருளாதாரம் உங்களோட பொருளாதாரம் இப்ப எந்த காசை விட உங்களோட பிள்ளைகளோட காசு வந்து உங்களுக்கு விருப்பமானதாக யாருக்காவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. காலு யா ரசூலல்லாஹ், எங்களை யாருக்குமே அப்படி, அதாவது எங்கட பொருளாதாரத்தை விட எங்கட வாரிசு அனந்தரக்காருடைய பொருளாதாரம் விருப்பத்துக்குரியதாக எங்களை யாருக்குமே அப்படி இல்லை. இப்ப நீங்க பாப்பீங்க இந்த கேள்வி என்னத்தை குறிக்குது. நான் விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப வந்து சில வாப்பமார பாப்பீங்க, அவங்க கடைசி வரைக்கும் நான் பிள்ளைகிட்ட ஒரு சாதனை எடுக்க கூடாது, நானே உழைச்சி நானே சம்பாதிச்சு மௌத்து வரைக்கும் என் உடுப்பை கூட நான் தான் கழுவேன், அப்படி தண்ட வாழ்க்கையை தான் பார்த்துட்டு போற பல வைராக்கியம் உள்ள தந்தையை பார்த்திருப்பீங்க. அப்படின்னா பிள்ளைகள் நீ சம்பாதிச்சு நீ வச்சு பாப்ப, எனக்கு தர வேண்டிய விஷயம், நான் எனக்கு சேர்த்துக்கும் நான் பார்த்துக்குவேன், எனக்கு சம்பாதிச்சு நான் எனக்கு போதும் அப்படின்ட்டு தன்னுடைய சுய இதன் மீது அந்த கௌரவத்தின் மீது, பிள்ளைகிட்ட வாங்குறது தப்பு கிடையாது, பிள்ளைகிட்ட வாங்குறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் தன்னுடைய பொருளாதாரத்தை போதுமாகிக் கொள்ற நிலையிலேயே சில பெற்றோர்கள் இருப்பாங்க. கடைசி வரைக்கும்
அவங்க உழைப்பு செஞ்சு அவங்க உழைச்சு சம்பாதிச்சு தானே உழைச்சு வாழ்ற வகையில இருப்பாங்க. அப்படி நீங்க பாக்குறீங்களா இல்லையா? பார்த்துருப்பீங்க தானே, நிறைய அனுபவங்களை ஒழிக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கேள்வி அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப என்னுடைய காசு என்கிட்ட இருக்கும் பொழுது கூட பிள்ளைகிட்ட பேத்து எனக்கு காசு தான் வாப்பான்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? பிள்ளைட பொருளாதாரத்து மீது ஆசை வருமா? ஆசை வைக்கிறது தப்பு கிடையாது. என்ன பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறான், எனக்கு ஒரு 50,000 அனுப்புன்னு தந்தை கேட்கறது தப்பே கிடையாது. அப்படிதானே? அதுல எந்த தப்பும் கிடையாது. மாற்றமாக நாங்க தான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தாராளம் எவ்வளவுக்கு நம்ம பெற்றோர்கள் செலவழிக்கணுமோ அல்லாஹ் ஒரு காலம் அதுல குறைவை ஏற்படுத்த மாட்டான். நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்கன்றாலும் உங்கள்கிட்ட இல்லைன்ட்டு இருந்தாலும் அல்லாஹ் எப்படி வேறு வழியால தருவான் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் தந்தே ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது என்பது வாஜிப். சாதாரண ஒரு மனிதனுக்கு 1 கொடுத்தா 700 தார் அல்லாஹ், அதை விட பன்மடங்காக தார் அல்லாஹ். உலகத்துல மிக நெருக்கமாக இருக்கிற ஐயுன்னாஸ் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் கேட்டா தானே, என்ன கேட்டாங்க? தோழமை கொள்றதுக்கு, நேசம் கொள்றதுக்கு உலகத்துல மிக அருகதையான தாய் தந்தைக்கு நம்ம கொடுத்தா அல்ல எவ்வளவு நேசிப்பான்? ரெண்டு அதாவது நேரடியாக 2 விஷயங்கள். ஒன்று மிக நெருக்கமானவர்கள், 3வது அல்லாஹ் தர்மம் கொடுத்து அதை வீணாக்கவே மாட்டான், திருப்பி அல்லாஹ் தருவான். அப்ப 700 அதை விட பன்மடங்காக ஆக்கி தருவான். அல்லாஹ் நிச்சயமாக பெற்றோரு கொடுக்கிறத நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தந்தை ஆக்குவான். அந்த உலகத்திலையும் அல்லாஹ் என்ன செய்வான்? காட்டுவான். அப்ப எனவே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க தானே. அப்ப ஒரு தாய் ஒரு தந்தை அவங்க என்ன இப்படி சுய கௌரவமாக இருந்தாலும் நம்ம கொடுக்கிறது கடமை. அதே நேரம் தாய் தந்தையின் அடிப்படையில் அவங்க என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க என்பதைத்தான் இங்க ரசூலுல்லாஹ் சோதிக்கிறாங்க. சரி, இப்ப அவங்க சொன்னாங்க அப்படி நாங்க யாருமே இல்லை, எங்களுக்கு உள்ளதை நாங்க எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு. அப்ப ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள யாரும், அதாவது அன்னஹு லைஸ மின்கும் அஹதுன் இல்லா மால் வாரிஸி அஹப்ப இலைஹி மின் மாலி, உங்கள யாருமே அப்படி இல்லை, அதாவது உங்களோட பொருளாதாரம் தான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக நேசத்துக்குரியதாக இருக்குது, அப்படித்தானே சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, மாலுக மா கத்தம்த், உங்களோட பொருளாதாரம் என்ன தெரியுமா? இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டது என்னது கேட்டாங்கன்னா அடுத்த பாயிண்ட சொல்றதுக்கு தான். இப்ப அப்படித்தானே நீங்க எல்லாருமே அப்படித்தானே, அதாவது யாரும் அறிந்து கொள்ளுங்க, அன்னஹு லைஸ மின்கும் அஹதுன் இல்லா மால் வாரிஸி அஹப்ப இலைஹி மின் மாலி, அதாவது அனந்தரக்காரருடைய பொருளாதாரத்தை விட உங்களோட பொருளாதாரம் தான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியது, அப்படித்தானே உங்களை யாரும் அதை தவிர வேற யாரும் அப்படி இல்லையே, அதாவது அனந்தரக்காரருடைய பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவங்க யாரும் இல்லையே உங்கள்கிட்ட, உங்களையத்தான் நேசிக்கிறீங்க, அப்படித்தானே கேட்டு போட்டு சொன்னாங்க. உங்களோட பொருளாதாரம்னா என்ன? முதலாவது உங்களோட பொருளாதாரம்டா நீங்க எதை மக்களுக்கு கொடுத்தீங்களோ அல்லாஹ்வோட பாதையில செலவழிச்சீங்களோ அது உங்களோட பொருளாதாரம். நீங்க எதை முற்படுத்துறீங்களோ அதுதான் உங்களோட பொருளாதாரம். ஒமாறு வாரிசுக்கு மாகர்த்த, நீங்க எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ அது உங்களோட அனந்தரக்காரர்களுடைய பொருளாதாரம். இப்ப எதை நம்ம எதுக்காக நம்ம சேமிக்கிறோம்? எல்லாம் சேமிச்சு கோடி கணக்குல சேர்த்து வச்சுட்டு மூத்தா போயிருவாரு. இவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்திருக்க மாட்டாரு, ஏழை எளிய மக்கள் கொடுத்திருக்க மாட்டாரு, அது மாதிரி போய் நல்ல விஷயத்துல செலவழிச்சிருக்க மாட்டாரு. இவர் போய் பார்த்தா அவர் நன்மை கேட்டுல ஒண்ணும் இல்லை. இப்ப இவங்க பாப்பா கிடைச்சிரு, பிள்ளைகளுக்கு காசு பணம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு பாப்பாட வழியா அனந்தரமா கிடைச்சிருக்குது. இப்ப இவங்க செலவழிக்கிறத பத்தி அவங்க கேள்விகளை கேட்கப்படுவாங்க. ஆனா இவர் எதை முற்படுத்தினாரு? புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே வாழ்ற காலத்துல நீங்க எதையெல்லாம் தர்மமா கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்க உங்களுக்காக செலவழித்தது, நீங்க உங்களுக்காக முற்படுத்தியது. இப்ப நான் எனக்காகவே செலவழிச்சா கூட அது என்னோட முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும் பொழுது அது எழுதப்படுது, நாளைக்கு போனால் மறுமையில அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் அதுதான். விட்டுட்டு போறீங்க, பாப்பா மோதா போய் 7 நாள் ஃபுல்லா எல்லாருக்குமே கவலையா இருக்கும். அதாவது 3 நாள் தான் மனிதன் அடிப்படையில் உணர்வு ரீதியா 2-3 மாசம் கவலையா இருக்கிறீங்களா, அது பூர்வம் என்ன செய்வாங்க, நானாமார் அண்ணனா அக்கா எல்லாம் ஒன்னா கூடுவாங்க, பாப்பா எவ்வளவு விட்டுட்டு போனாரு, மொசத்தேடு உன்ட்ட எவ்வளவு இருக்குது, என்ன இது பாப்பா கப்பருக்குள்ள இப்ப எல்லாம் போட்டு உனக்கு இந்தா அது பூரா எல்லாம் ரைட் அவங்கள கொடுக்க எடுத்துருவாங்க பிரிச்சு. அதுலயும் என்ன
கொஞ்சம் தம்பி மாதிரி சின்ன ஆளா இருந்தா, தங்கச்சி மாதிரி சின்ன ஆளா இருந்தா, மூத்த நானா மாதிரி அதுலயும் ட்ரிக்ஸ் ஏதாவது மக்களை பண்ணி போட்டு அவளுக்கு நோம்பல கொஞ்சம் கொடுத்துருவோம். சின்ன பிள்ளையா மாதிரி வச்ச ஹராம். அந்த அப்படி அனந்தர சொத்து பங்குல மோசடி செய்யறது, சொத்துக்கள்ல விஷயத்துல கை வைக்கிறது, இதை நீங்க அவங்க எடுத்துட்டு உருப்படியா நிம்மதியா மன சந்தோஷத்தோட வாழவே மாட்டாங்க. நிம்மதியே கிடைக்காது. அடுத்தவன் வைத்தறிச்சலுக்கு அடுத்தவன் பதுவா காலவன் நிம்மதியா வாழ மாட்டான். அநியாயம் செய்யப்பட்டவன் கை எழுதுனாண்டா அவன் அழிச்சிரியாளான்னு அல்ல அழிச்சிருவான். எப்படி அழிப்பாங்கிறது தெரியாது. தாவத்துல் மத்லூம். அதனால அதை பயந்து கொள்ளணும். அப்ப எனவே இந்த இடத்துல அப்ப நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் சேர்த்து 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 பாப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறதுக்கு மட்டும் மௌத்தாகிடுவாங்க. அது அல்லாட பாதையில அல்லாட பாதையில நம்ம கொடுத்து நன்மையை சேமிச்சு வச்சுட்டு போக முடியல. என்ன புள்ள நல்லாக்கணும். அதனால இன்னொரு செய்தி இருக்குது, எல்லாத்தையும் அல்லாட பாதையில கொடுத்துட்டு பிள்ளைகளை பிச்சைக்காரனா விட்டுட்டு போறதும் கூடாது. அதுவும் தடை, ஹதீஸ்ல தடை. சிலர் ஒரு போஸ்டர் போட்டு எப்படி போஸ்ட் போறான் தெரியுமா, உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் விட்டு விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய சொத்து அறிவும் மார்க்கமும் என்று சொல்லிட்டு வெறும் பொருளாதாரத்துல விட்டு அவர்களை கோழைகளாக அல்லது அடிமைகளாக என்னமோ போட்டு பெரிய ஒரு கருத்தா போறாங்க. பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை கோழைகளாக அடிமைகளாக விட்டு விட்டு செல்வதை விட சொத்து இல்மையும் தீனையும் கொடுத்து விட்டு மரணிச்சால் அதுதான் பெரிய சொத்துன்னு போடுறாங்க. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்து. தீனையும் கொடுங்க, இல்மையும் கொடுங்க, காசையும் வச்சுட்டு போங்க. இல்லைன்னா இஸ்லாத்தை வராசத்தின் அனந்தர சொத்து பங்குன்னு ஒரு செப்டரே இல்லாம போயிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் சொல்றான். உங்களது பிள்ளைகளை மனிதர்களிடம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, யாசகம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக விட்டு விட்டு செல்வதை விட அவர்களுக்காக அனந்தர சொத்தை விட்டு விட்டு செல்வதான் சிறந்த ரசூல்லா சொன்னாங்களே. அப்ப ரசூல்லாட கருத்துக்கு மேல் அதான் சொல்ல சிலது அந்த உணர்ச்சி வசப்பட்டு குர்ஆன் ஹதீஸ்ல அந்த பேலன்ஸ் சமநிலையை பேணாம அடிச்சு விடுறது. பிள்ளைகளுக்கு நீ காசு தீனையும் இல்மையும் விட்டுட்டு போங்க, அடுத்த எதை விட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, நீனும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போவானா, பிள்ளைகளும் விட்டுட்டு போங்க, பிள்ளைகளும் கொடுத்துட்டு போங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். ரசூல்லா சொன்னது, நான் சொன்னேன் இல்ல, ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. அதனால சாதி நபி வக்காஸ் எல்லாத்தையும் கொடுக்க பார்த்தாரு. இல்ல, எல்லாத்தையும் கொடுப்பானா, உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களோட நீ வேற நட்பணிகள் இருக்குது. அவர் வசியத் செய்ய பார்த்தாரு, அதையும் ரசூல்லா என்ன செய்யல. அப்ப எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்ப எனவே சஹாபாக்கள் எல்லாத்தையும் சில பொழுது ஒரு மனிதன் பிள்ளை இல்ல என்ற பட்சத்துல அவர் கொடுத்துட்டு போறது, அல்லது நல்ல சதகாச்சாரியன் கொடுத்துட்டு போற விஷயம், அதே மாதிரி நல்ல பணிக்கும் செஞ்சுட்டு பிள்ளைகள் கூட்டிட்டு போறது, அதெல்லாம் நல்ல விஷயம். அத அந்த சமநிலை தன்மையோட பார்க்கணும். சும்மா திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி நாங்க அல்லாட பாதையில கொடுத்துட்டு இங்கால கொஞ்சம் கொடுத்துட்டு பிள்ளைகள் எல்லாம் மூத்தா போய்க்கிற வாப்பட ஒரு சொத்தும் இல்லை அப்படின்னு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தை கொடுங்க, தீனை கொடுங்க, அதை கொடுக்குற மாதிரி சொத்தையும் பிள்ளைகளுக்கு நல்லா கொடுத்துட்டு போங்க. அது இஸ்லாம் சொல்லி தரது, ரசூல்லா சொன்னது. உங்களால முடியுமா நல்ல சொத்தையும் கொடுத்துட்டு போங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்துல இந்த ஹதீஸையும் புரிஞ்சுக்கணும், அந்த செய்தியும் புரிஞ்சுக்கணும். அடுத்த கான்செப்ட். இப்ப இந்த ஹதீஸ் இங்க வரும்போது இதுலயே டீப்பா போயிட்டு அதெல்லாம் மறந்துடும் கூடாது. அவ்வளவுதான். அப்ப மன்சல்லல் பரதையின் தகலல் ஜன்னா, ஃபஜ்ரை சுபஹி தொழுதா சொர்க்கம் செல்வார். ஃபஜ்ரை சுபஹி கட்டளையா தொழுதா லோர் அசர் ஒண்ணும் இல்லைன்னா நரகத்தான் போவாது. அப்ப அந்த ஹதீஸ் அந்த இடத்துல ஹதீஸ் எப்படி புரியணும், எல்லா ஹதீஸோட சேர்த்து தான் புரியணும். அது புகாரில் ஒரு இந்த ஹதீஸ் ஐயா ஹதீஸ் இந்த ஹதீஸ் மட்டும் தெரியும்னா நீங்க இந்த ஹதீஸை மட்டும் தெரிஞ்சு நீங்க அமல் செய்யறதே பீட போகாது. அப்ப என்ன நம்ம ஹதீஸுடைய விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். அப்ப மாலுக்கமா கத்தம்த, அப்ப நீ ஏதாவது உனக்காக ஏதாவது மிச்சப்படுத்திட்டு போனா என்ன வச்சுட்டு போறதல்ல. சில நல்ல பிள்ளைகள் இருந்தா வாப்பாக்காக வேண்டி தர்மம் செய்வோம், வாப்பாக்கு நன்மை போறதுக்காக வேண்டி செய்வோங்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், அதெல்லாம் இருக்குது. மரணித்தவங்களுக்காக சதக்கா செய்யறதெல்லாம் நஸ்ஸா வந்திருக்கு ஹதீஸ்ல. தானே நஸ்ஸா வந்திருக்கக்கூடியதை நம்ம எடுப்போம். இப்ப குர்ஆன் ஓதுற நஸ்ஸா வர இல்ல, அதனால நம்ம எடுக்க மாட்டோம். நஸ்ஸானா நேரடியான ஆதாரம் வேணும் எதுக்குமே. அப்ப அதனாலதான் அது கன்ஃபார்மா நமக்கு தெரியாது. சில பொழுது நல்ல வாப்பா இருக்கும் பொழுது நல்ல பிள்ளையா பக்கத்துல இருந்திருப்பாரு. வாப்பாக்கு எல்லாமே எல்லாம் சிலது அப்படிதானே, மூத்தா போற வயசாகிய போற பக்கத்துல வந்து நல்ல எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து வாப்பாட சொத்துல பெரும்பாலும் எழுதிக்கிறது பாக்குறது. அப்படின்னு நிறைய நான் கண்கூடா பார்த்தே சொல்றேன். வாப்பா பக்கத்துல இருந்து வாப்பாக்கு எல்லாம் செஞ்சு வாப்பா அப்படி இருக்கு, வாப்பா என்ன வாப்பா நீங்க அப்படி இப்படின்னு கடைசி ஒரு மாசம் வரைக்கும் நல்லா எல்லாம் வாங்கி அவரு ஏமாத்தி எல்லாத்தையும் எழுதி எடுத்துக்கிறது. கடைசி வாப்பா மூத்தா போன போறோம், எந்த சொத்து எனக்கு வாப்பா தந்தது, உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, இந்த இது இதை காட்டினா சரிதானே, பேப்பரை காட்டினா சரிதானே. அப்படி அல்லாஹ்க்கு பயம் இல்லாத அப்படி செய்வாங்க. அப்ப எனவே சில நேரம் அதை சொத்தை எடுத்துட்டு வாப்பா நினைப்பாரு என்ன பிள்ளை எனக்காவது தர்மம் செய்வார் அப்படின்னு நினைச்சாலும் வாப்பா மூத்தா போன பிறகு டோட்டலா மாறலாம். பிள்ளைகள் கண்கூடா பாக்குறோம் மாறி எதுவுமே கொடுக்காம இருந்தா அவருக்கு கடைசியில என்ன நன்மை போகாது. அப்ப அதனால நீங்க வாழும் பொழுது நீங்க நன்மையை செஞ்சுட்டு போங்க, நன்மைகளை செஞ்சுட்டு போங்க என்பதை இது குறிக்கிறது. அதே நேரம் நாங்களும் என்ன செய்யணும்,
பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களா, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களா, சதகா செய்யக்கூடியவர்களா இருக்கணுங்கிற ஒரு பகுதியை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஹதீஸ் எதுக்கு இமாம் புகாரி எதுக்கு எழுதணும்னாங்க? அதாவது ஒரு விழுகட்டி மரணித்தால், இப்ப அந்த ஹதீஸுடைய துறை, இந்த துறையில இப்ப இதுக்கு நிறைய ஷரஹ்கள் விரிவுரைகள் அல்லாத எழுதப்பட்டு நான் படிச்சுக்கிட்டு வாசிக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே படிச்சுக்கிட்டு வாசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு அறிஞர்களும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இப்ப நான் புரிஞ்சு கொண்ட விதத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரசூல்லா ஒரு விழுகட்டி விழுந்தால் அதுக்குரிய சிறப்பு என்ன, அதை பத்தி சொல்றதுக்கு இவன் புகாரியை இந்த ஹதீஸ் கொண்டாங்க. இதுல மாலுக்கமா கத்தம்த என்ற அந்த வார்த்தையிலிருந்து நான் விளங்குறேன் என்னன்னா, சில பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சு அவங்கள சாலிகான பிள்ளைகளாக்கி உங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி நீங்க மரணிக்கிறதுக்கு முன்னால கண் முன்னாடி உங்களுக்கு மரணிச்சு போற பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அல்லது பிள்ளையாக வார பருவத்துல விழுகட்டியாக விழுந்து போறாங்களே, அது நீங்க முற்படுத்தியது. அவங்க சொர்க்கத்துக்காக நீங்க முற்படுத்தியது. புரியுது உங்களுக்கு? சில பொழுது அவங்க உயிரோட இருந்தா அவங்க ஒரு உயிர், அவங்க சொர்க்கத்துல உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பதிலா நீங்க சொர்க்கம் போகலாம். அது 1 2 3 இதுல ஒரு 2 அப்படி நடந்துருச்சு. அல்லது அடுத்த ரிவாயத்தையும் வச்சு சேர்த்து பார்க்கும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பிள்ளை, நேரடியாக புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு பிள்ளை என்று வந்தாலும் வருது, நேசத்துக்குரிய ஒருவரை இழந்து பொறுமை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று வருது. நேசத்துக்குரிய ஒருவர் என்பது ஒரு 5 மாசத்துல ஒரு விழுகட்டி விழுந்து ஒரு தாய் கவலைப்படுற என்ன பிள்ளை மிஸ் ஆயிடுச்சு என்றால், அல்லாஹ் இந்த ஹதீஸ் புகார்ல வர ஹதீஸை வைத்து இந்த ஹதீஸை நான் வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் அதற்கும் சொர்க்கத்தை கொடுப்பான். அதுதான் மாலுக்கு. ஏன்னா பொருளாதாரம் சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைகளும் என்னை சார்ந்ததுதான். இப்ப உதாரணமாக நம்ம செலவழிக்கிறது ரிஸ்க் போது பிள்ளையும் என்ன ரிஸ்க் தான். அல்லாஹ் என்ன சொல்றான், நாங்க உங்களுக்கு ரிஸ்கா தந்ததுல இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்றால், அப்ப ரிஸ்க் என்பது பிள்ளையும் ரிஸ்க் தான். அப்ப அதை அல்லாஹ் எடுத்துட்டான் அந்த ரிஸ்க் என்று சொன்னால், அந்த ரிஸ்க்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப ஒரு பிள்ளை 5 மாசத்துல அபோஷன் ஆயிட்டுது இந்த ஒரு தாய் கவலைப்படும் பொழுது, மாலுக்கமா கத்தம், நீங்க முற்படுத்திட்டீங்க, அந்த பிள்ளைய எதிர்பார்த்துட்டீங்க, அந்த பிள்ளை சொர்க்கவாதி, அந்த பிள்ளையில ஒரு அருளை அல்லாஹ் அந்த ரஹ்மத்தின் காரணமாக உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். சில போல அந்த பிள்ளை உலகத்துக்கு பெரிய பாவியாகினான், பெரிய பாவியாக நரகவாதியா இருந்தா, அப்ப 2 பேரும் சொர்க்கத்துக்கு போறதுக்காக மாலுக்கமா கத்தம். அதுதான் இமாம் புகாரி இந்த ஒரு வாசகத்துக்கு அந்த செய்தியை கொண்டு வந்ததாக நான் இந்த ஒரு இதுல இருந்து விளக்கமாக எடுக்கிறேன். இது சில அறிஞர்களும் இதை சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது அதே சனது தான். இதுல ஒரு என்னன்னா, இப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதே சனதோட அறிவிக்கிறதுனாலதான் நீங்க பாருங்க அந்த சனதை போட்டிருக்க மாட்டாங்க. காலனா கால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னடா இதுக்கு சனது இல்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அதே சனது, மேல உள்ள அதே சனது தான். நல்லதானே? حدثنا محمد بن سلام قال اخبرنا ابو معاويه قال حدثنا عامش عن ابراهيم التيمي الحارث بن سويد. எல்லாமே அந்த பலமானவர்கள் உள்ள அந்த இதுல சொல்லப்பட்டவங்க எல்லாமே. அப்ப அடுத்த செய்தியும் பாருங்க, قال وقال رسول صلى الله عليه وسلم ما تعدون فيكم الرقوب قالوا الرقوب الذي لا يولد له قال لا ولكن الرقوب الذي لم يقدم من بلده شيئا. خير. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதுவும் கேள்வியா தான் கேக்குறாங்க. உங்கள நீங்க அதாவது சந்ததியற்றவர், ரகூப்னா யாரு? சந்ததியற்றவர். மொழி ரீதியான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வர செய்தியை போட்டு சொல்லிடுறேன். அதாவது நீங்க சந்ததியற்றவர் நீங்க யாரை கருதுறீங்க என்றீங்க? மா தஅதுன ஃபீக்கும் அர்-ரகூப். சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு அர்-ரகூப் அல்லதி லா யுலது லஹு. சந்ததியற்றவர்னா யாருக்கு? பிள்ளை இல்லையா அவர்தான். யாருக்கு? பிள்ளை இல்லையா அவர்தான். இப்ப பாருங்க, காலல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலல்லா இல்ல. சந்ததியற்றவனா யார்? வலாக்கின் அர்-ரகூப் அல்லதி லம் யுகத்திம் வலதிஹி ஷைஆ. சந்ததியற்றவனா யார் தெரியுமா? உண்மையிலே யார் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையை முற்படுத்தி வைக்காமல் மரணிக்கிறாரோ அவர்தான் சந்ததியற்றவர். எப்படி பாருங்க, அதாவது வலாக்கின் அர்-ரகூப் சந்ததியற்றவர் யார் என்றால் அல்லது அவர் லம் யுகத்தி முற்படுத்தி வைக்கவில்லை, மின் வலதிஹி ஷைஆ அவருடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவரை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது முற்படுத்தி வைக்காமல் மரணிக்கிறவர் தான் ரகூப்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? உண்மையா சந்ததியற்றவர். பாருங்க, இதுல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்கடா, நேரடியான அர்த்தத்துல பிள்ளை இல்லைண்டா இவருக்கு சந்ததியற்றவர்னு சொல்லுவோம். அப்படி அல்ல. உண்மையிலேயே ஒரு மனிதர் சந்ததியற்றவர் என்று சொன்ன யாரு? தான் வாழும் பொழுது,
ஏன்னா சொர்க்கத்துக்கு ஒரு பிள்ளைய அனுப்பிட்டாரு. ஹதீஸ்ல வந்திருக்கு என்ன, சின்ன பிராயத்துல ஒரு பிள்ளை மூத்தா போனால் அந்த பிள்ளை சொர்க்கவாதி. அப்ப அவர் பொறுமை செஞ்சு அவர் மூலமா அதன் மூலமா அந்த பிள்ளை மூலமா சொர்க்கத்துக்கு போறாரு. அப்ப இவர் உயிரோட வாழ்ந்து ஒரு பிள்ளை மரணிச்சால் அந்த நன்மை கிடைக்குது. அந்த பிள்ளை சொர்க்கத்துல எதிர்பார்த்துட்டு, நான் முன் சொன்ன அந்த விளக்கங்களோட தான் இதை எடுக்கணும். அது எதிர்பார்த்துட்டு இவரும் சொர்க்கவாதியா போறான்னு சிறப்பு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடைக்காம மூத்தா போறதான் சந்ததியற்றவர். அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால யா அல்லாஹ் இந்த பிள்ளையில யாராவது ஒரு மூத்தாக்கி அப்படின்னு துஆக்க விஷயம் இல்ல. ஒரு சிறப்பை சொல்லும் பொழுது எதிர்மறையா வழங்கிடக்கூடாது இல்ல. அதாவது என்னண்டா, சில ஆட்கள் ஜோஸ்ல திடீர்னு அந்த ஒரு உஷார் ஒண்ணு வருமே, ஹதீஸ்ல கேட்ட பயானம் கேட்டோன்னே திடீர்னு பேசி இதை அமல் செய்யணும் அல்லது அப்படின்னு இந்த ஒரு வித்தியாசமா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் நான் இதை சொல்றேன். அப்ப இது ஒரு சிறப்பு கரை சொல்லப்படுது. ஒரு பிள்ளை இல்லாதவர்கள் அல்லது பிள்ளை மரணித்திருந்தா, 2 பிள்ளை மரணித்திருந்தா அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா கவலையாயிருக்கும். அதுக்கு ஆறுதலாக இந்த சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதனால விளங்குதா. நம்ம என்ன உதாரணமா நோய் வந்தா பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால ராவு 2 மணி கிளம்பி நல்லா குளிச்சுட்டு தலையை துடைக்காம ஐஸ்கிரீமை தின்னுட்டு நாளை காய்ச்சல் மாஷா அல்லாஹ் எல்லா பாவம் மன்னிக்கப்படும். இது பைத்தியார்த்தனம். அப்படியும் எடுக்க தேவை அது சரிதானே. ஒரு முள்ளு குத்தினால் பாவம் மன்னிக்கப்படும். அதனால போற இடத்துல முள்ள மிதிச்சு புண்ணாக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா லூசு பைத்தியார். அப்படிதான். அப்ப ஹதீஸ் அமல் செஞ்சுன்னு சொல்லலுமா, நோய் வந்தால் அது அல்லாஹ் மன்னிப்பான், பாவங்களை மன்னிப்பான் நம்ம எதிர்பார்க்கறதோட நம்ம சிவா எதிர்பார்த்து நோய்க்குரிய நிவாரணைய நம்ம எது செய்யணும், எடுக்கணும். அதே நேரம் அப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம விளைக்கணும். அப்ப ஏதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ புரியறதுல என்ன வேதங்களி, அப்ப அந்த இடத்துல லம் யுகத்திம் மின் வலதிஹி ஷைஆ, அது விழுகட்டி வருங்கிறது இந்த செய்தியில இருந்து நாம புரிஞ்சு கொள்றோம். ஹைர் வளைதானே. ஹைர் அடுத்தது பாருங்க, அடுத்த செய்தி قال. இதுவும் இந்த 3 செய்தியுமே ஒரே சனதுல வருது. قال وقال رسول الله صلى الله عليه وسلم ما تعدون فيكم السرعه قالوا هو الذي لا تسرعه الرجال فقال لا ولكن السرعه الذي يملك نفسه عند الغضب. ما شاء الله. خير. நீங்களும் வரணும் அந்த உற்சாகம் ஆர்வம் என்ன. خير. طالب طلاب العلم அது அந்த ஒரு இது வரணும் படிக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களில் வீரன் என்று நீங்க யாரை கருதுறீங்க? வீரன் என்று நீங்க யாரை கருதுறீங்க? قالوا هو الذي لا تسرعه الرجال. யார் என்றால் மக்கள் யாரை அடித்து வீழ்த்த முடியாத, சண்டை பிடிச்சி வீழ்த்த முடியாத ஒரு பலசாலி தான் வீரர் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. فقال لا ولكن السرعه الذي يملك نفسه عند الغضب. உண்மையில வீரன் யார் என்றால் கோபப்படும் பொழுது தன்னுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்றவன் தான் வீரன். அது ரொம்ப கஷ்டம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கோபம் சம்பந்தமா பின்னுக்கு வருது. அப்ப விரிவாக கோபம்னா என்ன, அதுல உளவியல் பார்வை என்ன, அது எப்படி எப்படி வருதுங்கிறது விரிவாக ஒரு கட்டத்துல பார்ப்போம். இதுக்கும் 3ஆவது உள்ள இதுக்கும் என்ன சம்பந்தம் மீகி சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னும் உங்களோட இல்மு அல்லாஹ் அதிகரிக்கட்டும். ஒரு பல முஹத்திஸ்கள் ஷரஹ்கள் அவங்களோட விரிவுகள் எல்லாத்தையுமே பார்ப்பேன். இந்த இது சும்மா நம்ம என்ன ஷேக் வந்தாரு பாடத்து அப்படி இல்லை. ஒவ்வொரு ராவிக்கும் சில நேரங்கள்ல பல மணி நேரங்கள் ஒரு அறிவிப்பாளர் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க சும்மா என்ன வந்தாரு இப்படி என்ன ஹர்மலாங்கிறாரு, முஹம்மது இப்னு சலாம்ங்கிறாரு, அக்பர் அபு முஆவியா அப்படி சொல்லி போடுறது. நீங்க இப்ப இதுல எல்லாமே இல்ல, ஒரு அளவு அல்லாஹ் என்ன செய்யணும், ஒவ்வொரு அதை பத்தி உள்ள அறிவு இருக்கணும். அது நமக்கு அது நம்முடைய பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த இல்முடைய அந்த இதை நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம், நேரம் கொடுக்குறோம்ங்கிறது எல்லாம் முக்கியமான விஷயம். சும்மா சாதாரணமா ஒரு வகுப்புல இருந்துட்டு போறதல்ல. இதனுடைய தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். எங்களுடைய எப்பயுமே அந்த உணர்வு இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வோம், இன்னும் அறிவு அதிகப்படுத்துவோம். அப்ப அதனால நம்ம இவ்வளவு செலவழிக்கிறோம், நம்ம இவ்வளவு அறிஞர்கிட்ட இதை கேட்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் இந்த ஹதீஸை சொல்லி போட்டு இது இமாம் புகாரி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறதுல பெரிய ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போற அறிஞர்களும் இருக்கிறாங்க. தப்பு கிடையாது, நேரடி அர்த்தம் வரையிலன்னா அவங்க விட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த செய்தி 2 விதமாக சொல்லணும். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விழுகட்டிங்கிற அந்த அப்படி விழும் பொழுது அந்த நன்மை அடைஞ்சு கொள்ளதுக்கு உண்மையிலேயே ஒரு மனசை கட்டுப்படுத்தணும் என்கிறத வேற ஒரு செய்தியும் கூட இஸ்திம்பாத்தாக சொல்ற இதை அப்படியும் எடுத்துக்கலாம். இது நம்மளோட விளக்கம் தான். இன்னொரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னால், எதையுமே நேரடியாக பார்த்து நேரடியாக விளக்கம் சொல்ற நிலையில இந்த மார்க்கம் இல்லை.
நம்ம நினைக்கிறத விட வேறு மாற்றமான ஒரு கண்ணோட்டம் இஸ்லாத்துல இருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வீரன்டா யாரு உலகத்துல பார்வையில? அடிச்சு நொறுக்குவன் தான் வீரன். இஸ்லாம் அப்படி சொல்லல, கோபத்தை கட்டுப்படுது. அது மாதிரி பிள்ளை கிடைச்சவங்க எல்லாம் அருள் பாக்கியம் பெற்றவங்க இல்ல, மௌத்தா போனாலும் அருள் பாக்கியம் இருக்குது என்ற கண்ணோட்டத்தையும் இதுல நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். மாற்று பார்வை இஸ்லாம் அப்படித்தான் சொல்லி தருது. பிள்ளை இல்லைன்னா நீங்க எல்லாம் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லி, ரெண்டு பிள்ளை எப்படி அபோசன் ஆயிட்டுனோட அவளுக்கு பிள்ளை கிடைக்காது, அவளுக்கு அந்த செஞ்ச பாவத்துக்கு அப்படி இப்படியும் அப்படி அல்ல. அந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அவர்கள் தான் உண்மையாக சொர்க்கத்துக்கு முற்படுத்தியவர்கள். அப்ப அந்த சிறப்பு அவங்க பெற்றுக்கொள்றாங்க, இஸ்லாத்தினுடைய மாற்று பார்வை. அப்ப எனவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தி, பிள்ளைகள் மரணிப்பது, விழுகட்டி விழுகிறது, இதற்குரிய சிறப்புகள்ல கடை செய்தியாக இதை என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க சஹீஹானதின் அடிப்படையில். 155 சஹீஹானதுல இது இந்த செய்தி வருது. அடுத்தது பாருங்க, 71வது தலைப்பு பாபு வாசிங்க. எப்படி பாபு ஹுஸ்னில் மலக மில்கன் ஹோடியா ரெண்டு மாதிரி வாசிக்கலாம் சில அறிஞர்கள். ஆனா சரியான வாசகம் என்னடா, அதுல இருக்கிறதெல்லாம் நீங்க ஈமான் கொள்ள கூடாது. இப்ப நீங்க நினைப்பீங்க புத்தகத்துல இருக்கீங்க, இதோட பெரிய இது அப்படி இல்லை. இதெல்லாம் பொதுவாக ஆப்ல உள்ளது. அது மாதிரி இந்த புத்தகங்கள்ல கூட இதெல்லாம் சில லெபனான்ல எல்லாம் இது குடிசை தொழில், புத்தகங்களை டைப் பண்றது, பிரிண்டர், அந்த பிரிண்டிங் போறதெல்லாம் பெய்ரூத்னு வந்திருக்கும். சில இதுல ஒரு இதுல இதாரு சித்திகில் நசரா அது மாதிரி ஒரு இது பெய்ரூத் லெபனான்ல நிறைய புத்தகங்கள் வரும். அதுல இருந்து குடிசை தொழில் இந்த டைப் பண்றது இதெல்லாம் அவங்க பெரிய அறிஞர்கள் செய்யறன்னு நினைச்சிடக் கூடாது. சில நேரங்களில் சரிபட பார்ப்பாங்க, சில பேர் அரபியல் தானே பெரும்பாலும். அப்ப அதனால டைப் பண்ணும்போது முன்ன பின்ன சில இதுகளிக்கும் இல்ல. மாஷா அல்லாஹ் பெரும்பாலும் ஹதீஸ் கிரந்தங்களை ரொம்ப அரிது, ஆனாலும் இருக்குது. மொழிபெயர்க்கிறவங்க நான் ஒரு அந்த ஹதீஸ் துறையில நான் சொல்றேன்டா, நசீஹத்தாக பல ஷரகளை பார்க்கணும். மொழிபெயர்க்கும் பொழுது டோட்டலாக சஹாபாக்கள பேருக்கு கெட்ட பேர் வர மாதிரி மொழிபெயர்த்திராதீங்க. அதே மாதிரி கருத்துக்களை மாற்றி மொழிபெயர்க்காதீர்கள். அதே மாதிரி நேரடியான சொல்லுக்குரிய கருத்தை கொடுத்து மொழிபெயர்த்திராதீங்க. அதே மாதிரி ஒரு அறிஞருடைய பேர்ல தவறான கருத்துக்களை கொண்டு வந்துறாங்க. ரொம்ப நிதானம் தேவை. ஒன்றுக்கு 10 முறை திருப்பி பார்க்கணும், ஒன்றுக்கு 1000 முறை திருப்பி பார்க்கணும் ஹதீஸை மொழிபெயர்த்து வெளியே கொண்டு வரும் பொழுது. ஏன்னா நிறைய பிழைகள், ஏன்னா வாசிக்கிறவங்க பாமர மக்கள் எடுத்து வாசி, நாங்க அதை முஃப்ரத் வாசிக்கிறோம். அதனால நான் சொல்றேன், அதாவது இமாம்கள் அறிஞர்கள் இருந்து நேரடியாக எடுக்கிற இல்மு தான் புத்தகத்தை உஸ்தாதாக்கிறாதீங்க. ஆனா மேலதிகமா படிச்சுட்டு மேலதிகமா வாசிக்கிறது, விளங்காத கேட்கறதுங்கிறது வேற விஷயம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னால், நிறைய அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ரைட், சில இடங்கள்ல சரியானதை சொல்லிருப்போம். அது கிடைக்கல. உதாரணம் வைங்களேன், இப்ப இதுக்கு அந்த வார்த்தை எனக்கு விளங்கையில்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போனாலும் அது சரியான வார்த்தை பிரயோகம் எதுன்னு கண்டுபிடிக்காத வரை அடுத்த சப்ஜெக்ட் போற இல்லை. நினைச்சேன் நான் ஏன் சொல்லிட்டு போறேன்னா, இது மாணவர்கள் அடிப்படை நான் சொல்லிட்டு போறேன். பாபு ஹுஸ்னுல் மலக்கா அல்லது மில்கா ஹைர் அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு அடிமையோடு நல்ல முறையில் நட்பண்போடு நடக்கிறது, அதுதான் இது. இதுல பாருங்க, இதுல 2 அறிவிப்பு தான் சஹீஹான 2 அறிவிப்புகள். 157, 158, 117, 118 2 செய்தியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சின்ன செய்தி தான். قال حدثنا محمد بن سابق قال حدثنا اسرائيل عن الاعمش عن ابي وائل عن عبد الله عن النبي صلى الله عليه وسلم قال اجيبوا الداعي ولا تردوا الهدي ولا تضربوا المسلمين. ரெண்டாவது அடுத்த ரிவாயத் قال حدثنا محمد بن سلام قال اخبرنا محمد بن فضيل عن مغيرة عن ام موسى عن علي رضي الله عنه صلوات الله عليه عن علي رضي الله عنه صلوات الله عليه قال كان اخر كلام النبي صلى الله عليه وسلم الصلاه الصلاه اتقوا الله فيما ملكت ايمانكم. خير, இந்த செய்தி இருக்குது 2. خير, இந்த ஹதீஸ பாருங்க. عن عبد الله, இதுல பாருங்க هو ابن مسعود போடி, பொதுவாக ابن مسعود தான், عبد الله بن مسعود رضي الله عنه. عن النبي صلى الله عليه وسلم قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال اجيبوا الداعي اجيبوا الداعي اجيبوا الداعي. அழைத்தால், ஒரு விருந்துக்கு அழைத்தால் நீங்க என்ன செய்யுங்க, விடையளிங்க. விருந்துக்கு நீங்க உங்களை அழைச்சா என்ன செய்யணும், நீங்க விடை அளிக்க வேண்டும். ولا تردوا الهديه,
ஹதியாவை நிராகரிக்க புறக்கணிக்காதீர்கள். நன்கொடையாளர் தந்தாங்கண்டா என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க கூடாது. மூணாவது வலா தத்ரிபல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை அடிக்காதீர்கள். இப்ப நல்ல முறையில் அடிமையோட நடக்கிறதுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம். பொதுவாக தனக்கு மேல உள்ளவங்களை யாரும் அடிக்க போக மாட்டாங்க. எனக்கு மேல ஒரு பொஸ்ட் இருக்கிறாரு, கூப்பிட்டு கண்ணத்துல அடிச்சா நீ போய்த்து வரல அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. சரியா? இப்ப கீழே உள்ளவனுக்கு என்ன செய்யலாம்? வாடா, அவன் சரியா செஞ்சாலும் இங்க வா, இந்த சரியா செஞ்சியா, சும்மா ஏதாவது கேட்கணும். நம்ம கீழே இருக்கிறவங்கள ஏதாவது சொல்லிட்டு நோண்டிக்கிற அந்த அப்படி பலருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது, அந்த மனோநிலை இருக்குது. அப்ப அது எப்பொழுதும் நமக்கு கீழே உள்ளவங்களோட நம்ம எப்படி நடந்து கொள்றோம் என்பதுதான் நம்மட அதப், நம்மட உண்மையான அஹ்லாக். எல்லாம் இருக்கும்பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்றோம்ங்கிறதும், நம்ம எல்லாம் இல்லாம பொழுது நம்ம எப்படி பொறுமை செய்யறோங்கிறதும் தான் முக்கியமா நம்மளோட வாழ்க்கையில நம்மளை யாருன்னு காட்டும். எல்லாம் இருக்கும்பொழுது எப்படியும் இருக்கலாம், எல்லா டைம்ல புலம்பி அங்கங்க கத்தி தடமாறதை விட பொறுமை செய்யணும். எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்றோம், எல்லாரும் கொடுக்குறோம், இல்லாத பொழுது பொறுமை செய்யறோம்னா உண்மையில இதுதான் நல்ல நிலை. அப்ப வலா தத்ரிபல் முஸ்லிமீன்னா முஸ்லிம்களை அடிக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சும்மா பொதுவா சொன்னது இமாம் புகாரி கொண்டு போட்டு நினைச்சிடக்கூடாது. முஸ்லிம்கள் எல்லா முஸ்லிமுக்கும் எல்லாருக்கும் அடிக்கிறாது. எல்லாருக்கும் ஒரு தரம் இருக்குதானே. தனக்கு கீழே உள்ளவர்களை அந்த இடத்துல அந்த அடிமை என்றாலும் இந்த இடத்துல ஹாதி பணியாளர்கள், தனக்கு கீழே வேலை பார்க்கணும், எல்லாம் வரும். அதுதானே. அப்ப அவர்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, அடிக்காதீர்கள். அதுல அடிக்காதீர்கள் அப்ப நல்லா திட்டலாம், ஏசலாம் எடுத்துடக்கூடாது. இப்ப உதாரணமா அது மஃபு முஹாலஃபா முவாஃபக்கன்னு உசூல்ல இருக்குது. இப்ப அடிக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இவனுக்கு நல்லா வாங்கலாங்க, வாடா எருமா அப்படி இப்படி இப்படி. அடுத்த ஹதீஸ பார்க்கணும். லைஸல் முஃமினு பித்தான் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி. முஃமின் சபிப்பவனாக இருக்க மாட்டான், குத்தி காட்டுறவனாக இருக்க மாட்டான், அருவருப்பான பேச்சு வார்த்தையில் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். முஃமின் சிஃபத் அப்படி இருக்க மாட்டான். அதெல்லாம் எல்லா ஹதீஸையும் இப்படிதான். ஹதீஸ்ல என்ன செய்யறதுன்னா ஒன்னு எடுத்துட்டு ஒண்ணுக்குள்ள அமலுக்கு போயிடக்கூடாது. ஹதீஸ் என்று வருகின்ற பொழுது நம்ம நிறைய என்ன செய்யணும், இந்த மாதிரி மஜ்லிஸ்கள்ல இருந்து நான் என்ன குறித்து சொல்ல இல்ல, நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்க தானே. அப்ப அதை வச்சு நான் சொல்றேன், இல்ம அப்படி என்ன செய்யணும், எடுக்கணும். அப்ப எனவே இந்த இடத்துல வலக்கருத்துவல் ஹதியா சிலவங்க தருவாங்க. ஹதியா தரும்பொழுது நமக்கு இது அந்த டைம்ல தேவையில்லாம வைக்கும். அதை விட ஒருவருக்கு தேவையாக இருந்தா நம்ம நிராகரிக்காம அட்வைஸ் பண்ணலாம். இப்ப ஒரு பாய் அத்தர் ஒண்ணு நீங்க தாரீங்க, உதாரணத்துக்கு பாய் தாராரு, நான் சொல்றேன் இது எனக்கு இந்த வாசம் பிடிக்கல பாய், இதை விட என்னை விட தேவையான ஒரு ஆள் இருக்கு, அவருக்கு கொடுப்போமான்னு 2 பேர் சேர்ந்து கொடுத்தா 2 பேருக்கு நன்மை கிடைக்கும். நாளைக்கா எடுத்து போட்டு அவர் என்ன சரி நினைச்சிருவாரு அப்படி சொல்லி எடுத்து போட்டு அங்கால போய் கூட தூக்கி அங்கால போட்டு போறதில்ல, அது பிள்ளை. அப்போ வலத்தருத்துவல் ரிஜெக்ட் பண்றது வேறு, இர்ஷாத் அம்ரு அதாவது அங்க அவரை இன்னொரு சைடுக்கு வழிகாட்டுறது வேறு. அதே மாதிரி ஹைர் வலத்தத்ரிபு அல் முஸ்லிம். அடுத்த ரிவாயத்தை பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் قال كان اخر كلام النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தையாக இருந்தது அஸ்ஸலா அஸ்ஸலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தையாக இருந்தது என்ன? தொழுகை தொழுகை. அப்படின்னா என்ன? என்னத்துக்கு அப்படி சொன்னாங்க? தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல சில வார்த்தைகள் தனியாக வந்தால் அதுக்கு முன்னால இல்ஸமு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஊசிக்கும் பிஸ்ஸலா அப்படி அந்த மறைமுகமாக சில நடவடிக்கைகள் வருது. ஹதீஸ்ல இதை பார்த்தா மேலோட்டம் சலா சலா என்ன ரசூலுல்லாஹ் தொழுகைண்டாங்க. அப்ப இது நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், தொழுகையோடு வாழுங்கள், தொழுகை பேணுதலாகிறீர்கள் என்ற மறைமுகமான பல அர்த்தங்களை உள்ளடக்கியது. ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். தொழுகையை கொண்டு 2 விடுத்தம் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும். நீங்க அதாவது மலக்கத் ஐமானுக்கும்னா என்ன? வலக்கரம் சொந்தமாக்கி. அப்ப அடிமைகள் விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், யாருக்கும் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்பதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்ப நம்ம 118 செய்திகளை படிச்சிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியால. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல 119 120 அப்படி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம 12 வாரத்துல கிட்டத்தட்ட 118 செய்திகளை படிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர்ச்சியாக நம்ம படிப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம எதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.